தமிழகத்திலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் தமிழ்நாட்டு பொதுச் செயலாளர் தாவனா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாண்டியன் ஐயா. வணக்கம் ஐயா. இப்பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கையை விடுத்திருந்தார். நான் நினைக்கின்றேன், கடந்த வாரம் நினைக்கின்றேன். அதாவது மஹிந்த ராஜபக்சவை நாங்கள் கூவமூட்டக்கூடாது, தமிழர்கள் கூவமூட்டக்கூடாது என்ற ஒரு வார்த்தை பதத்தை பிரயோகித்திருந்தார். அந்த கருத்தின்படி பார்த்தால் அவர் தருவதை ஏதோ நாங்கள் பிச்சை எடுப்பது போல ஈழத்தமிழர்கள் அவரிடம் வேண்ட வேண்டும் அல்லது கையேந்தி நிற்க வேண்டும் என்பது போன்ற ஒரு கருத்துப்பட அவரது அந்த அறிக்கை இருந்தது. இதை பற்றிய தமிழக தலைவர்கள் பலர் பலவிதமான கண்டனங்களை தெரிவித்திருந்த வேளையிலே நீங்கள் இந்த அறிக்கையை எப்படி பார்க்கின்றீர்கள் ஐயா? கலைஞருக்கு இலங்கை தமிழருடைய பிரச்சனை சம்பந்தப்பட்ட வகையில் பல மாதங்களாகவே அவர் ஒரு இரண்டும் கெட்டான் நிலையில் நிலை தடுமாறி நிற்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். தமிழர்களை பற்றிய ஒரு உணர்வோடு உலக தமிழினத்தின் தலைவராகவும் வர்ணிக்கப்பட்ட ஒருவர், தமிழருடைய நலனுக்காக கடந்த காலத்தில் துணிந்து குரல் கொடுத்து வந்த ஒருவர், உண்மையில் அவர்கள் சோதனைக்குள்ளாகி தங்களது அடிப்படை உரிமைகளை இழந்து அநியாயமாக திணிக்கப்பட்ட ஒரு போரினால் அலைக்கழிக்கப்பட்டு சொந்த நாட்டிலேயே அவர்கள் அகதிகளாக மாற்றப்பட்டு ஒருவர் கூட முழு உடம்போடு இல்லாமல் ஏதாவது ஒரு உறுப்பை இழந்தவர்களாக காயம்பட்டவர்களாக கதறி அழுது கொண்டிருக்கிற காட்சியை கடந்த ஓராண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகமே பார்த்தது. இதில் அதிசயம் என்னவென்றால், உலகமே பார்த்தும் அதற்கு தடுக்கும் சக்தி இருந்தும் உலகமும் தடுக்கவில்லை. அடுத்து அருகில் உள்ள தமிழகமும் தடுப்பதற்கான முழு முயற்சியை மேற்கொள்ளவில்லை. தமிழகத்திலே அதிகார பொறுப்பிலே இருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞரும் அவரது குடும்பத்தாரும் தான். அவர்கள் மத்தியிலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள், மாநிலத்திலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். ஹலோ. ஆமாம், நீங்கள் சொன்னது சரியாதான் இருக்கிறது ஐயா, கூறுங்கள். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் ஒருவர் இவ்வளவு குடும்பத்தினரே இருக்கிறார்கள். ஆமாம், குடும்பத்திலே இருக்கின்றார்கள், ரத்தமே இருக்கிறது. இவ்வளவு கூறுங்கள். இலங்கை தமிழர்களை இப்பொழுது ஏறத்தாழ போர் முடிந்து விட்டதாக கூறி ஒரு போர் முகாமில் அவர்களை தற்காலிகமாக சொந்த நாட்டில் அகதிகள் முகாமிலே வாழ்கிறார். அவர்களது சொந்த வீடுகளை இழந்து சொந்தங்களை இழந்து இப்பொழுது அகதிகளாக மூழ்கம்பி, மின்சாரம் பாய்ச்சப்பட்ட மூழ்கம்பி வேலிகளுக்கு இடையிலே கட்டப்பட்ட கைதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படும் அவதிகளை பற்றி ஐக்கிய நாடு சபைகளுடைய பிரதிநிதிகளை சொல்கிறார்கள். நேற்றும் இன்றைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை பக்கம் பக்கமாக அந்த தொல்லை துன்பங்களை விவரித்து எழுதியிருக்கிறது. விவரித்து எழுதியதோடு மட்டுமல்ல, போரை விட இப்பொழுது கொடுமைகள் அதிகம். மருந்து கிடைக்காமல், மருத்துவர்களை அனுமதிக்காமல், மருத்துவர்கள் கிடைக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தமிழகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் ஆர்வத்தொண்டோடு போய் சேவை செய்வதற்கும் உயிரை காப்பாற்றுவதற்கும் முன்வந்தார்கள். ஆனால் அங்கே உழைவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. மருந்து கப்பல் கப்பலாக கொண்டு வரப்பட்டது, அது அனுப்பப்படுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. சென்னை துறைமுகத்திலே நாட்கணக்கில் அந்த கப்பல் காத்திருந்து நாங்கள் நாடாளுமன்றம் மத்திய மந்திரிகளிடம் மன்றாடி கெஞ்சி பிச்சை கேட்டு ஒரு உதவிக்கு மருந்து அனுப்புவதற்கு கூட 1 மாத காலம் நாங்கள் போராடிய பிறகுதான் அந்த கப்பல் இப்பொழுது இலங்கையை நோக்கி போய்க் கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அது எப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும் என்பது தெரியவில்லை. இத்தனை அநியாயங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தமிழக முதலமைச்சர், தமிழின தலைவர், இலங்கையினுடைய பிரதமர், நான் பணிவோடு கேட்கிறேன், அவருக்கே அவருடைய சொந்த குடும்பத்திற்கு ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது. ஒன்றல்ல, 2 தொலைக்காட்சிகளுடைய பிரதிநிதிகளை அனுப்பி அந்த இலங்கை தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் அந்த மக்களை படம் எடுத்து, இருக்கிற இடங்களை படம் எடுத்து, அவர்கள் சொல்லுகிற செய்திகளை தமிழகத்தில் ஒன்று கூட வெட்டாமல் குறைக்காமல் சொல்லட்டும். அவர்கள் குற்றவாளிகள் என்று எங்களை சொன்னால் நாங்கள் வாயை மூடிக்கொள்ள தயார். மஹிந்த ராஜபக்சேயை மட்டுமல்ல, கலைஞரையும் நாங்கள் எந்த குறையும் சொல்ல விரும்பவில்லை.
மாறாக நாங்கள் உயிர் பிச்சை கேட்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் இன்றும் ஆயுதங்களை எடுக்கவில்லை. இன்றைக்கும் முரட்டுத்தனமான போராட்டங்களில் ஈடுபடவில்லை. இன்னும் சொல்ல போனால் எங்களை பார்த்து இளைஞர்கள் கோழைகள் என்று அழைக்கிறார். சரியான முறையில் வழிகாட்டவில்லை என்கிறார். அதையும் சகித்துக் கொண்டுதான் நாங்கள் இவரிடம் மன்றாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மன்றாடங்களுக்கு இதுவரையில் அவர்கள் பதில் சொல்லாமல் இலங்கையின் அத்தனை போரை நடத்தி அத்தனை மக்களை கொன்றளித்தவர் மீது கோபப்படுத்தாதீர்கள். கோபம் இனிமேல் ஏற்படுத்தப்பட வேண்டுமா? ஏற்கனவே இழைக்கப்பட்ட கொடுமைகளை பார்ப்பவர்களுக்கு இயற்கையாக வரும். ஆனால் அவரை நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டு அவர் கொடுப்பது சரி, அப்படியே கொடுப்பதாக சொல்கிறார். இதுவரையில் அவர் வாய் திறந்து என்ன கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரா? அந்த வாக்குறுதியாவது இவர் பெற்றுக் கொடுத்தால் அதை பற்றி பரிசீலிக்க தயார். இவர்களாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எனவே ராஜபக்சேனுடைய கௌரவத்தை பற்றி ராஜபக்சேயை விட இவர்களுக்கு அதிக கவலை இருக்கிறது. இலங்கையின் ஆள் உரிமையை பற்றி இலங்கைக்கு உள்ள கவலையை விட இவர்களுக்கு அதிகம் இருக்கிறது. ஆனால் இலங்கையில் பிறந்துவிட்ட ஒரே காரணத்தால் கொல்லப்பட்டு வரும் தமிழ் மக்களை பற்றி மட்டும் இவர்கள் வாயும் பேசுவதில்லை, மூளையும் சிந்திப்பது இல்லை. என்ன செய்வது? இங்கே தமிழக மக்களும் ஒரு அவசரப்பட்ட தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள். எனவே ஆயுதங்களை இழந்த போராளியாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இருப்பினும் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம். இதே போல ஐயா, நீங்க வெளிப்படையாக சொல்லுங்கள் ஐயா, இவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், படுகொலைகள் நடந்த பின்பும் இந்த கலைஞர் என்பது, அந்த கலைஞரின் மாற்றம் ஏற்படாமல் இருப்பதற்கு வெளிப்படையான காரணம் என்னவாக இருக்கும்? உண்மையில் அவர் தமிழராக இருக்கின்றார். பதவி என்பதுதான், மத்திய ஆட்சியில் பங்கு என்பதுதான், மாநில ஆட்சியில் தொடர வேண்டும் என்பதுதான். மாநில ஆட்சியில் தொடர வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் ஆதரவை விலக்கிக் கொண்டு விட்டோம். காங்கிரஸ் கட்சி ஒன்று ஆதரிப்பதால்தான் அவர் ஆட்சியில் இருக்கிறார். ஒரு நிமிடம் அவர்கள் வெளியினால் மறு நிமிடம் அவர் முன்னாள் முதலமைச்சராகி விடுவார். எனவே அதை அவர் சகித்துக் கொள்ள தயாராக இல்லை. தமிழகத்தில் ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும், மத்தியில் ஆட்சியில் பங்கேற்க வேண்டும். இதை தவிர வேறு எந்த காரணமும் இருப்பதற்கு வழி இருப்பதாக தெரியவில்லை. அடுத்ததாக அந்த தேர்தல் நடைபெற்ற வேளையிலேதான் இந்த மிக மோசமான ஒரு படுகொலையும் விடுதலை புலிகள் தரப்பிலே பெரும் இழப்புகளும் ஏற்பட்டது, நீங்களும் அறிந்த விடயம். ஆனால் அதற்கு முன்பாக மிகவும் கொதிநிலையில் இருந்த தமிழகம் அந்த வேளையிலே மிகவும் மௌனமாக இருந்ததன் மர்மம் என்ன? இந்திய தமிழகத்திலே ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் மக்களை நீங்க செய்திகளையும் உண்மை செய்திகளையும் பரப்ப விடுவதற்கே அவர்களது ஏடுகள், அவர்களது ஊடகங்கள், அவர்கள் இன்னும் பழைய ஏதாவது ஒரு கதையை சொல்லி அந்த கொலை நடந்ததையே திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் என்று இன்று ஆயிரக்கணக்கில் நிரபராதிகள் கொல்லப்படுவதை பற்றி சொல்வதும் இல்லை. யார் கொல்கிறான் என்பதை பற்றி சொல்லவில்லை. ராஜபக்சே என்ன தவறு செய்கிறார் என்பதை பற்றி ஒரு வரி சொல்லாமல் இங்கே தமிழகத்திலே மேடையிலே பேசிய 4 பேர் சொற்களில் என்ன தவறு செய்துவிட்டார்கள் என்றுதானே தண்டிக்கப்படுகிறார்கள். எனவே இதை என்ன சொல்வது? எனவே ராஜபக்சேக்கு ஒரு துணைப்படை தமிழகத்திலே கொண்டிருக்கிறது. அவமானமான செய்தி, ஆனால் அதுதான் உண்மை. நிறைவாக ஐயா, தமிழக சாதாரண பொதுமக்களின் நிலை இப்பொழுது ஈழத்தமிழர் விடயத்திலே எப்படி இருக்கின்றது? அவர்கள் உண்மை செய்திகளை உணர வைப்பதற்காக நாங்கள் பெரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த உண்மை செய்திகள் அந்த மக்களை எட்டுகிற பொழுது தமிழ் மக்கள் எப்பொழுதுமே அவர்களது இதயத்தை தொட்டுவிட்டால் வீறிட்டு எழுவார். இப்பொழுது அந்த கடமையில் நாங்கள் கவனமாக ஈடுபட்டிருக்கிறோம். மிக எச்சரிக்கையோடு அதை செய்ய வேண்டியிருக்கிறது. மக்கள் இப்பொழுது கவனத்தோடு கேட்கிறார்கள். அவர்கள் தாங்களே தவறு செய்து விட்டோமோ என்று கூட சிலர் அழுகிறார்கள். இனிவரும் விரைவில் ஒரு எழுச்சியை எதிர்பார்க்கலாம் என்று நான் நம்புகிறேன். இனிவரும் காலங்களில் நீங்கள் இந்திரா காங்கிரஸ் மற்றும் திமுகவை மீறி அந்த தமிழ் மக்களை ஈழத்தமிழர் விடயத்திலே மிக உண்மையை கண்டறிவதற்கு அரசியல் ஆதாயங்களுக்காக அல்ல, உண்மையை கண்டறிந்து தமிழக மக்கள் இலங்கை தமிழர்களுக்கு நியாயம் வழங்கப்படுவதற்கு தாங்கள் ஆற்ற வேண்டிய தார்மீக கடமையை ஆற்ற வேண்டும். அதை உணரச் செய்வதில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த வேலை இப்பொழுது அந்த நீங்கள் ஆரம்பித்த ஈழத்தமிழர் பாதுகாப்பு பேரவை என்பது இப்பொழுது எப்படி இருக்கின்றது? இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அடிக்கடி சந்திக்கிறோம். இப்பொழுது அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு இந்த செய்திகளை இப்பொழுது கல்லூரி மாணவர்கள்,
பொதுமக்கள் மத்தியிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் விரிவாக செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். வருகிற 19ஆம் தேதி கூடி மீண்டும் விவாதிக்க இருக்கிறோம். எனவே அந்த வகையிலே ஈழத்தமிழர்கள் நீங்கள் கொண்டிருக்கும் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் இன்னொரு பகுதியில் சந்திக்க போன்றோம் ஐயா. இது எங்களது பிறவி கடமை, எங்களது ரத்த கடமை, பிறவி கடமை. அதை செய்ய தவறினால் நாங்கள் மனிதர்கள் என்றே கருதப்பட முடியாது. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். வணக்கம். தமிழகத்திலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டு பொதுச் செயலாளர் தாவண்ணா பாண்டியன் அவர்கள் இணைந்திருந்தார்.